கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருமே ஒழிய வாதையும் சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடிப்போம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருமே ஒழிய வாதையும் சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடிப்போம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆனால் ஏன் இந்த ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து வராதபடி அநேக வியாதிகள், அநேக பலவீனங்கள் நம்மை தேடி வருகிறது ஏன் என்று சொல்லி சில காரியங்களை நான் இன்றைக்கு வேதத்தின் ஆதாரத்தோடு பிரசங்கிக்க இருக்கிறேன். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் என்றால், நமக்கு நாமே கூறிக்கொள்ளும் சாபம். நீதிமொழிகள் 18:21 வாசித்து பாருங்கள். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், எதை நம்ம அடிக்கடி பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். எரேமியா 29:11 படி எதை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு உண்டாகும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கு அநேகருடைய மன விருப்பம் எதிர்மறையான காரியத்திலே லயித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு எதிர்மறையான தோல்வியான காரியத்திலே அவங்களுடைய பார்வை இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதை மாற்றி போட வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், டெரிக் பிரின்ஸ் என்று சொல்லி ஒரு பிரசித்தி பெற்ற விடுதலை ஊழியக்காரர் இருக்கிறார் அமெரிக்காவிலே. இப்போ அவருக்கு ஒரு 100 வயசு இருக்கலாம். அவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்றபோது ஒரே கூட்டத்தில் 7000த்துக்கு மேற்பட்டோர் பிசாசின் படியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். 7000 பேர் ஒரே மீட்டிங்கில் விடுதலை ஆனாங்கன்னா பார்த்துடுங்களேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஊழியக்காரர், விடுதலையின் ஊழியக்காரர். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நோக்கி, சாபமாக ஆசீர்வாதமாக உன் கரத்தில், இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முடிஞ்சால் நீங்கள் வாசிங்க. அவருக்கு இப்போ திருமணம் ஆக போது அவருடைய மனைவி பேர் லீடியால். இவங்க கடற்கரையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன ஒரு சில மணித்துளிகளில் உன்னுடைய திருமணம் நடக்க போகுது. அப்போது அந்த லீடியா சொல்கிறான், என்னுடைய கால் ரொம்ப வலிக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே டெரிக் பிரின்ஸ் அந்த காலில் கையை வச்சு சொல்கிறாரு, கால்களே உங்களுக்கு நன்றி, நீங்கள் இந்த லீடியாவை நடப்பதற்கு உதவி செய்தீர்கள். லீடியா எங்கெல்லாம் போக வேண்டும் என்று விரும்பினாலும் அங்கெல்லாம் கொண்டு சென்றீர்கள், ஆகையால் உங்களுக்கு நன்றி. இப்படி அந்த காலை நோக்கி பேசி கொண்டிருக்கிறாரு. இவன் நினச்சா, என்னையா இவரை தான் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஊழியக்காரன் சொல்கிறாங்க, உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன் சொல்கிறாங்க, இவர் என்னென்ன ஜோமனை சொன்னால் அப்படி பேசிகிட்டு இருக்காரு, இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மனசில் எதிர்மறையாக அவனுடைய மனைவி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், சில வினாடிகளிலே அந்த கால் வலி போய்விட்டது. அப்போ அவர் சொன்னாராம், ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார், நீ அடிக்கடி இந்த காலுக்கு சாபம் போடுவதை நான் கண்டேன் என்று சொன்னாராம். எப்படிடா நம்ம சாபம் போட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவள் 16 வயதில் ஸ்கூலில் படிக்கும்போது உள்ள சம்பவம் நேரத்தில் இருந்துச்சான். அங்கே ஸ்கர்ட்டு தான் போட்டிருப்பாங்க, அதனால் இவங்களுடைய கால் அழகு மிக முக்கியமாக பெண்களுக்கு. ஆனால் இவளுடைய கால் எப்படி இருக்கும்னா நல்லா குண்டாக இருக்குமா, பருத்து இருக்குமா. இன்னொரு ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்பாலாம், அவள் அந்த கண்ணாடியில் இருக்கும்போது அவள் காலையும் பார்ப்பாலாம், பாரு அவள் ஒல்லியாக அழகாக அவள் கால் இருக்குது, ஏன் கால் குண்டாக இருக்குது, இது ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த காலை சவிப்பாலாம். இன்றைக்கி பாருங்கள், இது நிமித்தம் பயங்கரமான கால்வலி வேதனை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வியாதிகளுக்கு நம்முடைய நாவினாலே நாம் வாசலை திறந்து கொடுக்கிறோம். வேதத்தில் ரெபெக்காளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், ஆதியாகமம் 27:46, என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, என் உயிர் இருந்து ஆவதென்ன. வெறுத்து பேசுகிறாள், வாழ்க்கையை வெறுத்து பேசுகிறாள். ரெபெக்காள் வாழ்க்கையில் பாருங்கள், அவள் கொஞ்ச நாள் தான் வாழ்கிறான். பூர்ண வயதில் அவள் மறிக்கலை, இடையிலே மறித்து போய்விட்டாள். காரணம் என்னவென்றால், நமக்கு நாமே போடுற சாபம் வல்லமை உள்ளது. எனக்கு தெரிந்த ஒரு பாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக அப்படியே போகிறது, எரும மாடு எப்படி போகும் அப்படி மெதுவாக போகிறது. அப்போ கூட வர்றவங்க, வேகமாக வாடி, எவனா பைக்காரன் அடிச்சுட்டு போகிறான், இல்லை காருக்காரன் அடித்து போட்டு போகிறான் வானா, எவன் அடித்தா எனக்கு என்ன. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னைய யாராவது பைக்கில் அடிக்கட்டியா, நான் பைக்கில் தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போட்டு நான் சாவேன், அப்படி தான் சாவேன் அடிக்கடி சொல்லுவாங்களாம். டெய்லி சாயங்காலம் அவங்க வெளியே போகிற அந்த வாக்கிங் போகும்போதெல்லாம் இதை சொல்லிகிட்டே போமா.
அதே போல் ஒரு வேகமாக வந்த பைக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். ரோட்டிலே தான் மரித்து போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எதை பேசுகிறோம்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஞானமாக இருக்க வேண்டும். பேசுகிறத குறித்து ஞானமாக இருக்கணும். எப்பவும் முடியாது, நடக்காது அப்படின்ட்டு பேசவே கூடாது. எதிர்மறையான எண்ணம் வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது 12 மத்தேயு 34 நினைக்கிறேன், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் முழுவதும் அவிசுவாசமான வார்த்தை இருக்கும்போது அவிசுவாசமான வார்த்தை வருது. அப்போ இந்த இருதயத்தை தேவனுடைய வார்த்தையால் நிரப்பணும். எப்பவும் படிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அடிக்கடி இதை சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லணும், நான் முதிர்வதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பேன், நான் தீர்க்காயுசாக இருப்பேன், இளம் வயது மரணம் என்னுடைய வாழ்க்கையில் வரவே வராது, எந்த கொள்ளை நோயும் வியாதி என் வாழ்க்கையில் வர முடியாது, நான் இயேசுவின் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது உங்களுடைய ஆயுசு பூரணமாகிறது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எப்பவுமே என்னடா வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கை கசப்பாகவே முடிந்து போயிடும். வயசானா போதும், ஐயோ நான் படுக்கையில் விழுந்துருவேன், நான் படுக்கையில் விழுந்துருவேன், அநேகர் அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி படுக்கையில் விழுவாங்க. அல்லது நான் படுக்கையில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு அதே பேசி கொண்டு இருப்பாங்க. அவங்களும் அதை எதை எதிர்பார்க்குறோமோ அதான் நடக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. பைபிளில் இருந்து ஒரே ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லி இதை முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 37, 35, 42, 38, 44, 20, 30 இந்த 3 இடத்துல ஒருத்தனுடைய வார்த்தை சொல்கிறான், என் நரைமயிரை நான் சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவேன். ஒரு மனிதன் சொல்கிறத திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வத்தில் முதல் 10 தலைமுறையை பாருங்கள், எல்லாருமே 900+ வாழ்ந்தாங்க. 969, 962 ரெண்டாவது, மெத்துசூலா, யாரே, இவங்கெல்லாம் அதிகமாக வாழ்ந்தாங்க. நோவா 950, இப்படி 900க்கு மேலே முதல் 9 பேர் வாழ்ந்தாங்க. அடுத்தது 21 தலைமுறையில் எல்லாருமே பூரண வயதோடு தான் மரித்தாங்க. முதல் 20 தலைமுறையில் உள்ள எல்லாருமே பூரண வயதில் தான் மரித்தாங்க. இப்போது ஒரே ஒரு மனிதன் விதிவிலக்கு, 365 வயசுலேயே ஆவியான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஏன்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன். ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். அவனுடைய வாழ்க்கையை தவிர மற்ற 20 தலைமுறை எப்படின்னா பூரண ஆயுஸ். ஆனால் இவன் ஒத்தையில் கேன்சரில் மரித்து போகிறான். யார் தெரியுமா? யாக்கோபு. ஏன்னா அவன் சொல்கிறது அதுதான். யோசேப்பு காணாமல் போயிட்டானா, ஐயோ எம் நரைமயிரை நான் சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவேன். பென்யமீனை அவங்க கூட்டுவாங்க, ஐயோ ஒருவேளை அந்த எகிப்தியர் பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா என் நரைமயிரை சஞ்சலத்தோடு நீங்கள் பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்று சொல்லி பிள்ளைகிட்ட பேசுவான். எப்பவும் நான் சஞ்சலமாக தான் சாவேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். பைபிளில் பாருங்கள், இவனுடைய வாழ்க்கையில் அநேக துக்கமான நிகழ்ச்சி நடந்தது. ஆதியாகமம் 45:27 வேதம் சொல்லுது, யாக்கோபின் ஆவி உயிர்த்ததான். 15 வருஷமாக இவன் துக்கத்தோடு இருந்திருக்கிறான். இவனுடைய ஆவி துக்கத்தோடு இருந்திருக்கிறது. இவனுடைய ஆவி உடைந்து போயிருந்திருக்கிறது. என்னென்னா யோசேப்பு மரித்து போய்விட்டான் என்று ஒரு துர்ச்செய்தி வந்த உடனே எல்லாரும் ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஆறுதல் அடையவே இல்லை. அதை மனசில் வச்சுட்டு துக்கமாகவே இருந்தான். ஆனால் பின்னாடி யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் நம்பலை. அந்த வண்டியை பார்க்குறான், உச்சிதமான பொருட்களை பார்க்குறான், விலையேற பெற்ற பொருட்களை பார்த்த உடனே தான் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லி வருகிறது. ஆதியாகமம் 45:27. அதுவரை அவன் துக்கத்தோடு இருந்ததுனால பாருங்கள், அவனுடைய அறிக்கையும் நான் துக்கத்தோடு தான் போவேன், நான் மனசஞ்சலத்தோடு தான் இருப்பேன். அவன் சொன்ன அந்த அறிக்கையின்படியே அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. கேன்சரில் அவன் மரித்து போகிறான். ஆதியாகமம் 40:9 என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாக இருக்கிறது. யார்கிட்ட? அந்த ஏரோதை ஆசீர்வதிக்கும் போது கூட சொல்கிறான், நான் ஒரு பரதேசி, என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாக இருக்கிறது. அப்பமா தான் சொல்கிறான். அப்போ இவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே சஞ்சலத்தை குறித்தும் வேதனை குறித்தும் துக்கத்தை குறித்து தான் அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் நம்ம கர்த்தருக்குள் திடப்பட வேண்டும். தாவீதை போல கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். மனைவி பிள்ளைகள் சிறைபிடிக்கப்பட்டாங்க, கூட இருக்கிறவங்களே கல்லறிந்து கொட்டாங்க. அப்போ கூட அவன் அழுறதுக்கு பலன் இல்லாமல் அழுதான், உண்மைதான். ஆனால் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைங்க நெருக்கம் வரும்போது கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளணும். மாறாக நாவினால் சாபம் போட்டிங்கன்னா கடைசியில் உங்களுடைய முடிவு துக்கமாக முடியும். இப்போ யோசேப்புக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, தகப்பனார் துக்கமாக இருக்கிறார், துக்கத்தோடு இருக்கிறார், மறிக்கிற போகிற லெவலில் இருக்கிறான்னு சொன்ன உடனே அதே அந்த துக்கம்ங்கிற வார்த்தைக்கு வர்ற டிரான்ஸ்லேஷனும் எசேக்கியாவுக்கு பிளவை நோய், அதாவது கேன்சர், அந்த டிரான்ஸ்லேஷன் ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்னென்னா இவனுக்கும் கேன்சர் வந்தது, அதாவது வியாதியோடு தான் மரித்தான் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். யாக்கோபு பாருங்கள், 20 தலைமுறை ஆசீர்வாதமாக மரித்தது.
பூர்ண வயசில் மரிச்சது. ஆனால் இவன் பாருங்க 21வது தலைமுறை வியாதியோடு மரிக்கிறான். காரணம் என்னவென்றால் எப்பொழுதும் சஞ்சலம், நான் துக்கத்தில் தான் மரிப்பேன், சஞ்சலம். அதனால் ஆண்டோடைய பிள்ளைங்க இன்றைக்கி வாயின் வார்த்தைகளை மாற்றுங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சாபம் உங்களுக்கு நீங்களே போட்டிருந்தீங்கன்னா ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் எனக்கு நானே சாபம் போட்டேன், என்னை மன்னி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி என்று சொல்லி கேளுங்க. இங்கே பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட ஒருவருக்கு கரண்டையில் பயங்கரமான வழி. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்களே போட்ட சாபம். இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ண போகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த கரண்ட் வழி மறையட்டும் என்று கட்டளையிடுகிறேன். நீங்களே உங்களுக்கு நீங்கள் போட்ட அந்த சாபத்தை ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஒன்று. ரெண்டாவதாக, நீ எதெல்லாம் எதிர்மறையாக முடியாதுன்னு பேசுங்களோ அதெல்லாம் விசுவாச வார்த்தையை பேசுங்க. என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், என் பிள்ளைகள் உயர்ந்த அடைக்காலத்தில் இருப்பார்கள், நான் உயர்ந்திருப்பேன், நான் விண்மீனாய் ஜொலிப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் முதிர்வதிலும் கனிதருவேன், பசுமையாக இருப்பேன், புஷ்டியாக இருப்பேன், நான் தீர்க்காயுசாக இருப்பேன். மோசையை போல வயது முதிரும் போது என் கண்களில் சரீரத்தில் பலன் கூடியது. வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தத்தை எழுதி அறிக்கை செய்யுங்க. நீ எத்தனையோ நாள் எதிர்மறையாக பேசியிருக்கலாம். அதனால் குறைந்தது ஒரு 15 நாளாவது, ஒரு மாதமாவது காலையிலும் இரவும் பைபிளில் உள்ள அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நோட்டில் ஒரு 10 எழுதி வச்சுட்டு அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய சாபம் முறிந்தோடும். மூன்றாவதாக, கலாத்தியர் 3:13 இயேசு உங்களுக்காக சாபமானார். நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்காக சாபமாயிட்டீங்க, நான் எனக்கு நானே அறியாமல் சாபம் போட்டேன், உண்மைதான், என் சாபத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக இந்த சாபத்தின் வல்லமையை செயலட்டு போகும். நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாயத்தை எழுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.